ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நினச்சதை சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா கௌரவத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரம்யா, அதாவது நான் நினச்ச மாதிரி அன்னத்தை காலி பண்ணுறேன், அன்னத்தோடைய ரூம் தான் எனக்கு வேணும், அதுதான் இந்த வீட்டுக்குடைய பாரம்பரிய ரூமு ஃபஸ்ட் நைட் நடக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு புதுசான ஒரு ஐடியா கிடச்சிருக்கு நம்ம ரம்யாவுக்கு. இந்த ஒரு ஐடியா வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நம்ம அன்னத்தை வச்சு செய்ய போகிறாங்க. ஏன்னா எனக்கு அந்த ரூம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யா சொல்ல போகிறாங்க. இப்போது அண்ணன் வேறு வழி எதுவுமே இல்லை, நம்ம அவகிட்ட பேசுகிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம வீட்டை அந்த ரூமை விட்டு காலி பண்ணிடலாம், கீழேயே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு நம்ம அண்ணன் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் அசாத வந்துடுறாங்க. அதே போல் நம்ம கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா கூடவே வந்துடுறாரு அண்ணத்தோட. இப்போது இன்னொரு பக்கம் நம்ம சண்முகம் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா, அது அண்ணன் கார்த்திக் ரெண்டு பேருடைய வாழ்கிறதுக்கான தகுதி உள்ள ரூம் மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் தகுதியானது அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யாவை வெறுப்பேற்றுற மாதிரி இப்போ பேச போகிறாங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பொறுமையாக இருக்கிற மாதிரி நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா நடிச்சுக்கிட்டு, அதாவது சரவணனுடைய சேர்ந்து வாழணும், வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், என்னுடைய வம்சமும் விருத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சும்மாவே ஒரு நல்ல பொண்ணாக, அதாவது ஒரு குடும்ப பொண்ணாக பேசுகிற மாதிரியே பேசி நம்ம சண்முகத்தையே மனசு மாற்றி அந்த ரூம்குள்ளே இடம் பிடிக்க போகிறாங்க. எல்லா பிரச்சனையும் தாண்டி ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம அண்ணத்துக்கு கொடுக்க போகிறாங்க. எல்லாத்தையும் எப்படி தான் சமாளிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.